ஆன்லைன்ல ஒரு சூப்பரான இலவச ஏஐ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கிளாட் ஏஐ மற்றும் ஆந்த்ரோபிக் 2 பேருமே இணைந்து. இது ஜஸ்ட் நார்மல் கோர்ஸ் மட்டும் இல்லைங்க. இது கூட நமக்கு அஃபிஷியல் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. இதில் ஏஐ பேசிக்ல இருந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ டூல் யூஸ் பண்ணுறது, ஜாப்க்கு ஹெல்ப்ஃபுல் ஸ்கில்ஸ் இப்படி எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏஐ ரிலேட்டடாக ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரீ கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை உங்கள் லிங்க்டின்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த சர்டிபிகேட்டை எக்ஸ்ட்ரா ஸ்கில்னு சொல்லி உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோல எப்படி இந்த கோர்ஸ்ல என்ரோல் பண்றது, எப்படி சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்றது, எந்த கோர்ஸை ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு இப்படி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தமிழ்ல எளிமையா உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜியில் இந்த மாதிரி பயனுள்ள கண்டென்ட்டை நீங்க டெய்லியுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கையோட லைக் பண்ணி ஹைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம போற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரிங்க, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, இதோட லிங்கை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். சரிங்களா, நீங்க அந்த லிங்கை டச் பண்ணாலே போதும், டைரக்டா நீங்க கோர்ஸை வந்து என்ரோல் பண்றதுக்கான பேஜுக்குள்ள போயிடும். நீங்க வேற எங்கேயும் போய் சிரமப்பட வேண்டியதில்லை. சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மொத்தம் ஒரு 15-16 கோர்ஸ் கிட்ட நிறைய வருங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட் 101, கிளாட் கோட் 101, இன்ட்ரோ டு கிளாட் கோவர்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏஐ ஃப்ளூயன்சி, ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபவுண்டேஷன். யாராக இருந்தாலும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கலாம். சரிங்களா, இப்போ சில பேர் வந்து ஏஐ ரிலேட்டடாக படிச்சுட்டு இருப்பாங்க, சில விஷயங்கள் தெரியும். அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இது ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், நான் இதை சூஸ் பண்ணி படித்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லி சில பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எம்சிபி இருக்குது பாருங்கள், மாடல் கண்டெஸ்ட் ப்ரோட்டோகால். இதெல்லாம் வந்து நல்ல அந்த 2026 நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஒரு கோர்ஸ். சரிங்களா, நீங்கள் எங்கே ஜாப் எங்கேயாவது போனீங்க, இது ரிலேட்டடாக வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸாக இருப்பீங்க, ஏஐ ரிலேட்டடாக இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எனக்கு ஒரு கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக படிக்கணும், ஏன்னா வந்து நான் ஃபியூச்சரில் ஏஐ ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் எது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எதை நான் ஃபஸ்ட்டு படிக்கிறது, எது வந்து பெஸ்ட் எனக்குன்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஷன் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், நான் ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் கூகுள் குரோமில் ஏஐ மோட் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்து கிளாடும் ஆந்த்ரோபிக் வந்து 2 பேருமே சேர்ந்து ரீசெண்டாக வந்து ஃப்ரீயாக வந்து கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிக்கிறாங்களா வித் சர்டிஃபிகேட்டோட அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். சரிங்களா, நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இது என்ன சொல்லிக்குதுன்னா, ஆமாம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். அவங்க வந்து 13 ஃப்ரீ கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அஃபீஷியல் சர்டிஃபிகேட்டும் வந்து முடிச்சதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. இது வந்து பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்னென்னலாம் கவர் பண்ணிக்கிறாங்கன்னா, கிளாட் பேசிக்ஸ், ஏபிஐ, எம்சிபி, ஏஐ ஏஜென்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நல்ல கோர்ஸ் இதெல்லாம். சரிங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் பாப்புலர் கோர்ஸான இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது எனக்கு சொல்லிருச்சு. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, சரி இப்போ வந்து எனக்கு வந்து என்னோட விஷயத்தை வந்து அதுக்கிட்ட கொடுத்துருக்கேன். என்னன்னா இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியம். இப்போ நான் ChatGPT 8 நான் கேட்டுட்டேன், என்ன நான் கேட்க வரேன்னு சொல்லி அதுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்து நான் கரெக்டாக என்ன வேணுமோ எனக்கு அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ அதை புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு வந்து இப்போ எந்த கோர்ஸ் படிக்கணும்னு தெரில அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அது மாதிரி உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி ஆக்சுவலாக இதுக்கிட்ட சொல்லுங்கள். அதாவது இப்போ நான் சொல்லிக்கிறேன் பாருங்கள். இப்போ உனக்கு நல்லாவே தெரியும், நான் வந்து ஒரு டைரானிக் டெக் ஸ்டுடியோன்னு சொல்லி யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதோட கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டெக் கண்டென்ட் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஃப்ளோ வீடியோ ஜெனரேட்டர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஹவு டு கிரியேட் ஏஐ வீடியோ, அப்புறம் ஏஐ கார்ட்டூன் அனிமேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் VO3 அண்ட் கூகுள் விஸ்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் கன்சிஸ்டன்ஸ் கேரக்டர், கஸ்டமைசேஷன், யூடியூப் செட்டிங்ஸு, அப்புறம் டாக்குமெண்ட்ரி, மைத்தாலஜிக்கல், 3D கார்ட்டூன், கிப்லி ஸ்டைல் ASMR. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ அது என்ன சொல்லிக்குது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இந்த மாதிரி சேனல் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் கேட்க வந்ததை கேளுங்க அப்படின்னு சொல்லி என்னோட கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இது எனக்கு கேட்டிருக்குது. சரிங்களா, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் கொடுத்த விஷயங்களை, இப்போ நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போது ஸோ இந்த ஆந்த்ரோபிக் கிளாட் சேர்ந்து எங்களுக்கு வந்து இப்போ 16 கோர்ஸ் வந்து ஆஸ் பர் டுடே வந்து ஆன்லைன் கோர்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸோட டைட்டிலு அப்புறம் அதை பற்றின சின்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாட் 101 அப்படின்னா என்னன்னு சொல்லி சும்மா ஒரு 2 லைன் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மொத்தம் 16 கோர்ஸ் இருக்குது. சரிங்களா,
இது என்ன பண்ணிட்டேன், இது எங்கேருந்து எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். இந்த கோர்ஸோட பிளாட்ஃபார்ம்லேருந்து ஜஸ்ட் இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், சும்மா அப்படியே காப்பி பண்ணால் போதும். ஸ்மெல்லடி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இது அப்படியே சும்மா அப்படியே டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேர் ஜிபிடிலாம் உள்ளே வந்து 1 by 1 வந்து நான் பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்தேன். சரிங்களா? இப்போ அடுத்த டாபிக் பாருங்கள். இப்போ ரெண்டாவது நான் கொஞ்சம் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டிங்கன்னா அப்போது இந்த டாபிக் வந்துடும். ஸோ இது மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ இந்த கோர்ஸோட டைட்டில் அதோட ஒன்லைன் எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இதை நான் எடுத்து இந்த மாதிரி 16 கோர்ஸையும் நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்கேன்னா, சரி இதுதான் வந்து இவங்க ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க போகிற கோர்ஸு, இதோட டைட்டில் ப்ளஸ் அதோட 2 லைன் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துக்கிறவங்ககிட்ட. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னு உனக்கு தெரியும், நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு உனக்கு தெரியும். எனக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஏஐ கைண்ட்ஸ் ஆஃப் ஜாபுக்கு வந்து ஏஐ ரிலேட்டடான ஜாபுக்கு வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதே சமயம் இப்போ நான் வந்து ஏஐ ரிலேட்டடாக ஸ்கில் வளர்த்துக்கணும். என்னோடய யூடியூப் சேனல் க்ரோத்துக்கு சரி, என்னோடய ஃப்யூச்சர் ஜாப் கேரியருக்கு சரி, எனக்கு ரெண்டுமே யூஸ் ஆகிற வகையில் எனக்கு சில கோர்சஸ் எல்லாம் எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்லிக்கிறேன்னு முதல்ல பாருங்கள். நான் வந்து பிகினர்ஸுக்கு சில பேருக்கு புரியாது. இந்த மாதிரி ஆஃபர் பண்ணிக்கிறாங்க ஆந்த்ரோபிக் அண்ட் கிளாட் AI. சரிங்களா? அவங்க சொன்னதை வந்து நான் ஜஸ்ட்டு கூகுள் சர்ச்சிலிருந்து எடுத்து இதை நான் கொடுத்துட்டேன். இது சொல்லிக்குது, ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இந்த மாதிரி கோர்ஸில் ஆஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவை, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் யூடியூப் சேனல் வச்சுட்டு இருக்கேன். என்னோட சேனல் வந்து க்ரோத் ஆகணும். என்னோட பர்சனலாக என்னோட நாலேஜ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் ஃபியூச்சரில் நான் வந்து ஏ ரிலேட்டடாக ஜாப் தேட போனாலுமே வந்து எனக்கு இந்த கோர்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் கொடுத்துட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ அவங்க வெப்சைட்டில் வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி சாட் ஜிபிடிகிட்ட கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இதே பேராகிராஃபில் லாஸ்ட்டாக ஒரு டேஷ் மாதிரி போட்டு ஹைஃபன் போட்டு கடைசியில் நான் கேட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃப்ரம் தீஸ் விச் கோர்ஸ் இஸ் வெரி பெட்டர் ஃபார் மை க்ரோத் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அக்கார்டிங் டு மை யூடியூப் சேனல் கண்டென்ட் கான்செப்ட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ விச் கோர்ஸ் ஃப்ரீ course I need to select to learn because I don't want to waste my time to selecting unsimilar course. என்ன கேட்டிருக்கேன்னா சும்மா ரேண்டமாக தான் டைப் பண்ணிக்கிறேங்க, பெருசாக கிராமரில் இதில் இல்லை, நான் தமிழ்லேயே சொல்கிறேன். என்னென்னா இந்த மாதிரி வந்து நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஃப்யூச்சரில் வந்து ஏஐ ரிலேட்டடாக ஜாப் போகலான்ட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு இதில் நிறைய கோர்ஸ் இருக்குது. சும்மா ஏதோ ஒன்று ஆசைக்கு படித்து அதை டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் இதில் ஒன்று சொல்கிறேங்க, எல்லா கோர்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான், பட் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் எது நம்ம ஃபஸ்ட்டாக படிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லிட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? படிக்கிறது எல்லாமே யூஸ்ஃபுல் தான் ஏஐ ரிலேட்டடாக. சரிங்களா? ஸோ இப்போ நான் அப்படி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் வந்து இப்போல்லாம் வந்து நான் வந்து ஏஐ ரிலேட்டடாக ஜாபும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் கோர்ஸ் ஷுட் பி யூஸ்ஃபுல் ஃபார் தட் ஆல்சோ. சரிங்களா? ஸோ சிம்பிளி வாட் ஐ நீட் ப்ளீஸ் செலக்ட் சம் கோர்சஸ் அக்கார்டிங் டு மை திங்ஸ் ப்ளீஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டே கான்செப்ட் அந்த இடத்துல சிம்பிளாக சொல்கிறேன். நான் யூடியூப் சேனலோட க்ரோத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபியூச்சராக வந்து ஏ ரிலேட்டடாக ஜாபும் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கும் எனக்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக எனக்கு வந்து ஒரு நல்ல கோர்ஸ் வந்து நீ ஏன் சஜஸ்ட் பண்ண, எதை எனக்கு முதல்ல படிக்கணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டிருக்கேன். இப்போ இங்கே என்ன சொல்லிக்கிது பாருங்கள், பேஸ்ட் ஆன் கோர்சஸ் ஸ்பெஷலி ஃபார் யுவர் யூடியூப் சேனல் க்ரோத் ப்ளஸ் ஏஐ ஜாப் கேரியர் பாத் அப்படின்னு சொல்லிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏஐ ஃப்ளூயன்சி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபவுண்டேஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பேசிக்ஸு. இதை வந்து யாராக இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கலாம், நானே சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஏன்னா வந்து இது என்ன சொல்லுது பாருங்கள், வை திஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் யூ. ஏன்னா வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஹவு ஆக்சுவலி ஏஐ ஒர்க்ஸ். சரிங்களா? அப்புறம் டீச்சர் சேஃபு ப்ளஸ் எத்திக்கல் ஏஐ யூசேஜ். அப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டிங் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் மூலிமா. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபார் ஜாப் இன்டர்வியூஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிக்குது. சரிங்களா? ஸோ இதை வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ப்ரிஃபர் பண்ணிடுச்சு. சரிங்களா? செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாட் 101 மொத்தம் எனக்கு இதில் 5 to 6 கோர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் 1 by 1 நான் இனிமேல் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். சரிங்களா? இப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 hour கோர்ஸ் தான். சரிங்களா? ஒவ்வொரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்கும், அதுக்கப்புறம் 1/2 hour இருக்கும், 20 minutes இருக்கும். ஒரு சில கோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 hours எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடித்த ஒரே மணி நேரத்துலேயே வந்து எனக்கு குஷ் ஆரம்பித்தாங்க. தான் வந்து கொஸ்டின் கேட்டாங்க இந்த கிளாஸ் ரிலேட்டடாக. சரிங்களா? அது ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதை நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். அது ஈஸியாக நீங்கள் ஜஸ்ட் ஏபிசி ஆப்ஷன் தான், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குனு உங்களுக்கு எல்லாமே வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து அனுப்பிச்சிடுவாங்க அதே செகண்டில். சரிங்களா? ஆக மொத்தம் 1 hour டியூரேஷனு, அடுத்த நிமிஷத்தில் அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கும். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல் இது. ஸோ இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Claude 101 எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உனக்கு என்ன மாதிரி வகையில் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வந்து வீடியோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அப்புறம் தம்ப்நெயில் டெக்ஸ்ட் ஐடியாஸ், டைட்டில், ஹூக், டிஸ்கிரிப்ஷன், ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரி வந்து உனக்கு இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீ வந்து ஈஸியாக ஐடியா எடுக்கலாம், கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் வித் Claude API நல்லா இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு சொல்லிடும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து கேரியர் ப்ளஸ் அட்வான்ஸ்டு சேனல் க்ரோத், இது வந்து இந்த கோர்ஸ் எனக்கு ரெண்டுக்குமே யூஸ் ஆகலாமா. அதாவது வந்து என்னோட கேரியருக்கும் சரி, அப்புறம் யூடியூப் சேனலோட க்ரோத்துக்கும் சரி. ஸோ இதில் வந்து என்னென்ன ட்ரை பண்ணலான்னா, இவர் ஏஐ சப்போர்ட் ரோல்ஸ். சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏஐ சப்போர்ட் ரோல்ஸ்க்கு வந்து ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏஐ ஒர்க் ஃப்ளோ ஜாப்ஸ். சரிங்களா? வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். இப்போ ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரோல் இருக்கிறீங்க, உங்களுக்கு ப்ளஸ் வந்து ஏஐ நாலேஜும் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு அடிஷ்னல் பேக்கேஜ் வந்து கொடுக்கறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது வித்தின் சர்டிஃபிகேட்டோட போனீங்கன்னா. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரோல்ஸு, ஏஐ ஆப் டெவலப்மெண்ட்டு, ஆட்டோமேஷன் ஜாப்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே இருந்தாலும் வந்து இப்போ பேசிக் பிகினர்ஸுக்கு பாருங்கள் ஏஐ ஒர்க் ஃப்ளோ, ஏஐ சப்போர்ட் ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டென்ட் கிரியேஷனு, நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கே வந்து உங்களுக்கு ஏஐ நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் எந்த ரோல் இருந்தாலும் வந்து அந்த கம்பெனியோட ஒரு அட்வைஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஒரு செமினார் கிளாஸ் வந்து ஒரு சின்ன ஃபியூ மினிட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்களா, இப்போ கம்பெனியோட நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ப்ரொமோஷன் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட மீட்டிங்கே வந்து ஏஐயில் கண்டக்ட் பண்ண சொல்லலாம். நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணலாம். நிறைய சப்போர்ட்டிங் ரோல்ஸ் பற்றி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது எனக்கு கொடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இதுதான் வந்து எம்சிபி. நான் சொன்ன பார்த்தீங்களா, இதே சொல்லிக்கிது பாருங்கள். எம்சிபி இஸ் பிகமிங் ஹியூஜ் இன் 2026. சரிங்களா? ஏன்னா வந்து இதில் ஏஐ ஏஜென்ட்டை பற்றி இது கூட தான் நம்மளுக்கு வருது. ஏஐ டூல்ஸ் இன்டெகிரேஷன், ஏஐ அசிஸ்டன்ட் வித் எக்ஸ்டர்னல் டூல்ஸ், ஆட்டோமேஷன் ஒர்க் ஃப்ளோ, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இந்த கோர்ஸுக்கு கீழே வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்க. சரிங்களா? எனக்கு தெரியல கரெக்டாக உள்ளே போய் பார்த்த மாதிரி ஞாபகம். இது ஒன்று தான் வந்து 8 hours கோர்ஸ்னு நினைக்கிறேங்க, இல்லாட்டி 4 hours தெரியல. அது செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒன்று தான் படித்து சர்டிஃபிகேட் வாங்கினேன். அடுத்து நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக படிச்சு நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்து நான் படிக்க போகிற கோர்ஸ் வந்து இதை நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். சரிங்களா? நான் 1 by 1 இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணி 5-6 சர்டிஃபிகேட் நான் வாங்கி வச்சுக்கலான்னு இருக்கேன். என்னோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு வேளை ஏஐ ரிலேட்டடாக இல்லாமல் இருந்தாலும் ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா சரி, ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு ஏதாவது வந்து இப்போ நிறையா ஏஐ ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு பணம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது வந்து நம்ம சொன்னால் இவர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஓகே இவருக்கு நம்ம ஜாப் ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லி கொஞ்சம் டெக் கேட்குறாரு, இந்த மாதிரி விஷயங்களை அவர் எக்ஸ்ட்ரா கற்று வச்சுக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு வெயிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த 6 கோர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்புறம் இதெல்லாம் வந்து என்னை ஸ்கிப் பண்ண சொல்லிருச்சு. என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கிப் பண்ண சொல்லிருச்சு. இப்போ ஏஐ ஃப்ளூயன்சி ஃபார் எஜுகேட்டர், ஸ்டூடெண்ட்டு, நான் ப்ராஃபிட்டு, டீச்சிங் ஏஐ ஃப்ளூயன்சி, பெட்ராக்ஸ், வெர்டெக்ஸ் ஏஐ, இதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போ முதல்ல இந்த 6 கோர்ஸ் மட்டும் படிங்க, உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த 2 வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிருச்சு. சரிங்களா? இப்போ இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இங்கே பாருங்கள், இப்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? இப்போ சிம்பிளாக வந்து இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை இதை கற்றுட்டு உங்கள் சேனலையும் வந்து க்ரோத் பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடும், ஒரு ஐடியாவும் சூப்பராக கொடுத்துரும். சரிங்களா? இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், மறுபடியும் வந்து அதே இடத்துக்கு வந்துடலாம். கோர்ஸ் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? சரி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நம்ம இதுவே பண்ணலாம். இங்கே பாருங்க, ரொம்ப சிம்பிளான கோர்ஸு ஏஐ ஃப்ளூயன்சி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக என்ரோல் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த கோர்ஸோட டைட்டில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். வந்துருச்சு. இப்போது என்ன சொல்லிக்குது பாருங்கள் இந்த கோர்ஸை பற்றி. திஸ் கோர்ஸ் எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் AI fluency skills that enhance learning, career planning and academic success through responsible AI collaboration. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்துருச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கோர்ஸ் ஏரியா. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே மொத்தம் 5 லெக்சர்ஸ் இருக்குங்களாமா. அப்புறம் இது ஜஸ்ட் ஒரு 1/2 hour டியூரேஷன் உள்ள ஒரு கோர்ஸ். ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இதை முடிச்ச உடனே சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன். இப்போது உங்கள் மெயிலுக்கே வந்து டைரெக்டாக வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த 1/2 hour கழித்து டக்குன்னு வந்துடும். சரிங்களா? இது ரெண்டுக்குமே இடையில ஒன்று இல்லை பாருங்கள், குஷ்ன்னு சொல்லி. ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் அப்படிங்காட்டி வந்து இந்த குஷ் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறதுல, இப்போ இங்கே பாருங்கள், குஷ்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கோர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். Claude கோட் இன் ஆக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை சூஸ் பண்ணிட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி இந்த கோர்ஸோட டைட்டில் இங்கே வந்துடும். இந்த கோர்ஸ் வந்து எதை பற்றினது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுவாங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள்,
இப்போது இதில் வந்து மொத்தம் 15 லெக்சர்ஸ் இருக்குங்களாமா. 1 hour டியூரேஷனில் ஒரு கோர்ஸ், அதாவது 1 மணி நேரம். சரிங்களா? இதில் ஒரு குஷ் கேட்பாங்க. குஷ்னா வந்து பண்டல் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதாவது வந்து இப்போது நான் வந்து அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிக்கும்போது எனக்கு வந்து ஒரு 10-13 கொஸ்டின் கேட்டாங்க வித் ஏபிசி ஆப்ஷனோட. நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. இந்த கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஏபிசி ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் தவறுதலாகவே சூஸ் பண்ணாலும் வந்து இப்போ அவுட் ஆஃப் 10 மார்க்கில் வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. மற்றபடி அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகாது. உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து இமீடியட்டாக வந்துடும். சரிங்களா? நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே வந்து ஈஸி தான். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கவனிச்ச வரைக்கும் ஏபிசி ஆப்ஷனில் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான், கான்செப்ட் முடிஞ்சுது. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இது நீங்கள் விரும்புகிறீங்க, படிக்கிறீங்கன்னு நினச்சா, ஒருவேளை உங்கள் ChatGPT இது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டாபிக் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் என்ரோல் கோர்ஸ்ன்னு இருக்குங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின தெரிஞ்சுக்கிறதுக்கு ChatGPT உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடும். கீழே வந்து இதில் பார்த்துக்கலாம் எத்தனை லெக்சர்ஸ் இருக்குது, எத்தனை மணி நேரம் கோர்ஸ் இது, ஒரு குஷ் இருக்குது, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வருமானு சொல்லி அதுவே உங்களுக்கு டிக் போட்டு சொல்லிடுது. சரிங்களா? இங்கே பாருங்கள் என்ரோல் கோர்ஸ்ன்னு இருக்குது, இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ண சொல்லும். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி வந்து நான் சைன்இன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே வந்து சைன்அப் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த லெக்சர்ஸ் எல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே டிக் ஆகிட்டே வரும். அந்த ப்ளூ கலர் டாட் வந்து டிக் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மொத்தம் 0 of 21 லெசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸ்டார்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து கிளிக் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ. மொத்தம் இது 38 செகண்டு டியூரேஷன். ஃபஸ்ட்டு இந்த கிளாட் கோடிங் ஆக்ஷன் அப்படின்னு வந்து எதை பற்றினது அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த கோர்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு 38 செகண்ட். அப்படியே வந்து நீங்கள் இதை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ கோடிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி அடுத்த டாபிக் உள்ள போயிருது. சரிங்களா? ஒரே கோர்ஸ்க்குள்ளே இத்தனை டாபிக் இருக்குது பாருங்க. இந்த வீடியோ பாருங்க, இப்போ வாட் இஸ் அ கோடிங் அசிஸ்டன்ட், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா கீழே பாருங்கள், இதை நீங்கள் வீடியோ வந்து பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் புரியலைன்னா மறுபடியும் ரிவைன் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லாட்டி பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கேயாவது நீங்கள் சாப்பிட போகிறீங்க, இதை கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா வந்து பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது 1 டைம் ப்ளே ஆகும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எத்தனை டைம் வேணால் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து இங்கே கீழே பாருங்கள், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த ஒவ்வொரு வீடியோ கீழே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் பண்ணிக்க சொல்லி. இந்த பர்டிகுலர் டாபிக் சம்மந்தப்பட்ட நோட்ஸ் இருக்கும். இங்கே பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. கொடுத்தீங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துல டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோல்டரில் போய் சேவ் ஆயிரும். அது வந்து நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து வச்சுக்கலாம் ஃபியூச்சருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து கீ நோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. எல்லா டாபிக்ஸு கீழே இருக்காது. ஒவ்வொரு டாபிக்ஸ் வீடியோ முடியறதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் ஏதாவது கொடுத்துருக்காங்களா நோட்ஸ்ன்னு சொல்லி. சரிங்களா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த கோர்ஸில் வந்து இந்த டாப்பிக்கில் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த குஷெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு மெயில் வந்து வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே அப்டேட்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் இருக்குங்களா, அதை நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கேயே வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து இந்த ஏஐ ஃப்ளூயன்சி ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஃபவுண்டேஷன் வந்து நான் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் டு ப்ரொஃபைல் இருக்குது, லிங்க்டின் ப்ரொஃபைல் இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து வியூ சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பின சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டட் டேட்டு இதெல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் பாரு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அதுக்காக லாகின் பண்ணிக்கிறேன். நான் அடுத்தடுத்து எனக்கு ChatGPT சஜஸ்ட் பண்ணால் 6 கோர்ஸுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ் முடிச்சு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு கோர்ஸ் படிக்கலாம். ஆஸ் பர் ChatGPT சஜஷன் படி, இல்லாட்டி உங்களோட சொந்த விருப்பத்தின் படி வேறு கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா டிட்டோ இதே சேம் கான்செப்ட் தான். அது நீங்கள் குஷெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் சேம் மெயில் ஐடியில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. விச் மீன் 2வது சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட் இதில். சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அது மட்டும் இல்லை, என்னோட அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றின குறைகள் நிறைகள் எதுவாயினும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள். அதை நான் சரி செஞ்சுட்டு அடுத்த டைம் வந்து பெட்டரான வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் கூட கேளுங்க கமெண்ட் செக்ஷனில். நான் எப்போ போல் எல்லாத்துக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை விட ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாத்தையும் வந்து அடுத்த டைம் வந்து சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.